கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசப்பா நல்லவர், பெரியவர். இந்த நாளில் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படிக்கு அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர் செய்ய போகிறார். ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன்னு சொல்லியிருக்காரு. இயேசப்பட்ட வாங்க, அவர் அற்புதம் செய்வார். சரியா? துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், எல்லாமே மாறும். பணம் இல்லையா, வேலை இல்லையா, வியாபாரம் இல்லையா, பயமா இருக்கா, எல்லாவற்றிலும் விடுதலை இயேசப்பட்ட இருக்கு. நம்புவீங்களா? இந்த நாள் ஒரு அற்புதத்த நாள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டு உங்களுக்கு செய்வார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை அப்படின்னு வாசிக்கட்டுமா? யோபு 5வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 5:12. தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு தந்திரக்காரர்களின் உபாயங்களை அபத்தமாக்குகிறார். அப்படின்னா நமக்கு விரோதமா பலவிதமான தந்திரங்களை கையாளுகிற மக்கள் இந்த பூமியில உண்டு. தந்திரன்னா நமக்கு தீமை செய்யும்படிக்கு பலவிதமான தந்திரமான யோசனைகளை அப்படி யோசித்து நமக்கு எதிராக செய்வதற்கு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்ல தெரியுமா, நீ பயப்படாத, என்ன தந்திரமோ அவங்க பண்ணட்டும், எல்லாத்தையும் நான் அபத்தமாக்கி போடுவேன், எல்லாத்தையும் அழிச்சு போடுன்னு சொல்றாரு. புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? எனக்கு செய்வனை வச்சுட்டான், மந்திரம் பண்ணிட்டான், பில்லி சுனி வச்சுட்டான், கண் திருஷ்டி போட்டுட்டான், என் வேலையை தடுத்து நிறுத்திட்டான், என் வியாபாரத்து எதிராக செயல்பட்டுட்டான், என் பிள்ளைகளுக்கு வந்த கனெக்ஷனை தடுத்து நிறுத்திட்டான். அப்படிதானே பேசிட்டு இருக்கிறோம். மற்றவங்க மேல தானே பழி போட்டே இருக்கிறோம். நம்ம பழி போட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்க, வல்லமையுள்ள ஆண்டவர், நமக்காக எல்லாம் செய்கிறவர். அவர் தான் இயேசு. அவர் தான் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்க, நம்புங்க. அருமையான தகப்பன், தாய், வாலிப தம்பி, தங்கச்சி, உங்களுக்கு அடின்னு சொல்லுகிறேன், அவரை நம்புங்க. அவரிடத்துல உங்களை கஷ்டங்களை சொல்ல ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு எதிரான கிரியும் உங்களுக்கு எதிராக நிற்காது. எத்தனை தந்திரக்காரங்க இருந்தாலும் எல்லாம் அவங்க யோசனையும் அவர் அழிச்சு போட போறாரு. இன்றைக்கே சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகும். தந்திரக்காரருடைய எல்லா கிரிகளையும் கர்த்தர் அழிக்கிற காரியத்தை நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள், இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுகிற நாள், இந்த நாள் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று உங்கள் சாட்சி கொடுப்பதற்கான காரியங்கள் நடக்கிற நாள். நம்புவீங்களா? உங்களுக்காக அடியேன் ஆண்டவர் அப்படியே அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்க போறேன். கண்களை மூடுவோமா? இணைந்து ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தந்திரக்காரர்களின் உபாயங்களை அபத்தமாக்கி போடுகிறவரே, அழித்து போடுகிற தெய்வமே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை எல்லாம் தடுத்து நிறுத்திவிட்டார்கள், எங்களுக்கு எதிராக ஏதோ செய்து விட்டார்கள், தந்திரமா ஏதோ பண்ணிவிட்டார்னு சொல்லி யாரெல்லாம் இப்போது கலங்கி கண்ணீரோடு நிற்கிறாங்களோ, கர்த்தர் மன இறங்கி தந்திரக்காரர்கள் எடுக்கிற அத்தனை உபாய காரியங்களையும் அபத்தமாக்கி போடும். இப்போதே அழிந்து போகட்டும். உடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். இனி எனக்கு எதிராய் யார் எந்த தந்திரமான தீமையான காரியத்தை செய்தாலும் யோசித்தாலும் அது பலிக்கப் போவதில்லை என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். இப்பொழுது வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்கியருள். ஆசீர்வாதமான காரியத்தை ஒவ்வொருவருக்கும் செய்யும். யாராவது இப்போது ஆபத்தான நிலையில் இருப்பாங்கன்னா அவங்கள விடுதலை ஆக்கியிருங்க. யாராவது இப்ப கண்ணீரோடு இருப்பாங்கன்னா உங்க கண்ணீரை தொடச்சிருங்க. இந்த நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கட்டும். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா.